3 மணிக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. பார்லிமெண்டரி நம்பர். அவர் மலேசியா. அவர் தலைமையில தான் பேசினேன். அவர் சொன்னார், பெட்டிஷன்ல இவர் ரொம்ப கெட்டவர்னு வந்திருக்கு. நான் கூட நினைச்சேன் எப்படி தலைமை வைக்கிறதுன்னு. கெட்டவரா இருந்தா இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு பேசினார். நம்ம ஜனங்க தான், நம்ம தமிழ் மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு வந்தோமே, அந்த தமிழர்கள் கொஞ்சம் தமிழன்னவே 2 அப்படிதான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். என்ன எழுதிருக்காங்க, அங்க சுட்டுட்டு ஜெயில இருந்துட்டு இங்க வந்திருக்காரு. எவ்வளவு சொல்லுவா என் கதைய தெரிஞ்சுக்கிட்டேன்டா இந்த நாட்டுல. யார போய் சுட்டோம்? ஏதோ 2 நண்பர்கள், எம்ஜி ராமச்சந்திரன், நானும் ஒரு நண்பன், 50 வருஷமா சிநேகிதம். 2 பேரும் தமாச்சா சுட்டுக்கிட்டோம். டப்பாசி சுட்டுக்கல, அதேதான். என்ன சுட்டுக்கிட்டா என்ன இப்போ? நாங்க 2 பேரும் அங்க வாழறோம், நாங்க சுட்டுக்கிறோம். தமாஷ் கதை இவனுக்கு தெரியாம எங்க இருக்கிறவன், இவன் சும்மா 2 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குற பைய, இவனுக்கு என்னமோ அவனை தெரிஞ்ச மாதிரி பேசுறான். என்னுடைய சிநேகித ராமச்சந்திரன், நாங்க கோபத்துல ஏதோ சுட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏன் சுட்டுக்க கூடாதா? பொண்டாட்டியும் புருஷனை அடிச்சுக்கலையா? அத போய் கேள பாப்போம். அப்ப நம்ம அவனி வெட்டிக்கல. அதே மாதிரி 2 நண்பர்கள் அடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். கையில கம்பு இருந்தா கம்பு எடுத்து அடிச்சுக்குவோம், கத்தி இருந்தா கத்தி எடுத்து அடிச்சுக்குவோம். ரிவால்வர் இருந்துச்சு அந்த நேரத்தில், எடுத்து அடிச்சுக்கிட்டோம். அடிச்சுக்கிட்டு தப்பு நிறுத்திட்டோம். நாங்க என்ன ஒருத்தரை கொண்டு போனோம்னா சுட்டுக்கிட்டோம். கன்ல ரிவால்வர்ல 8 தோட்டா இருக்கு, 8 தோட்டா இருக்கு. அப்படி புராதமா இருந்தா 8 தோட்டாவும் பயன்படுத்தி இருப்போம். ஒரு தோட்டா தான் ஆச்சு. இல்ல வெடிக்கலையான்னு பார்த்தோம், அது வெடிச்சிருச்சு. அதுக்கு நம்ம என்ன? இதையெல்லாம் ரொம்ப பேர் புரியாம தவறாய் பேசுகிறார்கள். எங்களுக்கு நாங்க இப்ப பெரியார் இருந்த உடனே நாங்க 2 பேரும் தான் கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். தவிர எம்ஜி ராமச்சந்திரன் என்னிடத்துல நல்ல மரியாதை உண்டு. ஆனந்த விகடன்ல எழுதியிருக்கார், நான் ஏன் பிறந்தேன் என்றதுல நடிகவியல் ராதா அண்ணன் அவர்கள் தான் இந்த கலை உலகுக்கு எனக்கு வழிகாட்டி. படிச்சு பார்க்கணும் இதெல்லாம். இவங்க படிக்கிறதில்ல, அத படிச்சுட்டு இன்னொருத்தன் வேற மாதிரி எழுதுவான், அத படிச்சுட்டு எதையாவது சொல்றது. நேரா பார்த்தாதான் சொல்லணும்.